அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் அந்த தெரிகிற மலையில் தான் ஏற போகிறோம். மேலே வந்து அம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து இன்னொரு ஃபால்ஸுக்கும் சொன்னாங்க. ப்ளஸ் ஸ்விம்மிங்க்கு வந்து பக்காவாக இருக்கும் அங்கே அப்படின்னாங்க. உண்மையாக அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபால்ஸ் மட்டும் நாங்கள் வந்து நெட்டில் பார்த்து வந்தோம். பட் இன்னொரு ஃபால்ஸு இப்போ ஸ்விம்மிங் ஏரியா இருக்குன்றது போது இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பார்த்து தான் போகிறோம். ஆமாம். இந்த கோயிலேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுது. எல்லாம் நம்ம வந்து இந்த படியெல்லாம் ட்ராவல் பண்ணி மேலே போனால் தான் இந்த அம்மன் கோயிலுக்கு போக முடியும். பாருங்கள், ஒரே ஸ்ட்ரீக்கில் ஏறுது. கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கும் மேலே. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் எனக்கு வந்து பழகிச்சு. வர வழியில் ஃபுல்லாக 2 கிலோமீட்டர் சொல்லி. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டோம். மலையோட உச்சிக்கெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ட்ரெக்கிங். ஆனால் ரிட்டர்ன் போனோன்றது தான் இப்போ நினைக்கக்கூடாது. அப்புறம் இங்கே என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே வந்து இந்த சிவனுக்கு இருக்கிற மாதிரி நிறைய கல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டு தண்ணி நல்லா இருப்பாங்க. தண்ணி பிடிக்கவே பாருங்க. சதாசிவ கோனா வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. நேராக போய் பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் தான் நினச்சோம். இது பார்த்தா ட்ரெக்கிங் போ அதான் சார் ரோடு. அசாத சொன்னால் ரோடு வரணும்னு. அங்கே வந்து ஒரு ரோடு வருது. அந்த ரோடு வழி உள்ளே வரலாம் நினைக்கிறேன். நான் வந்து ரோடு இல்லாமல் ஒன்லி பியூர் ட்ரெக்கிங்கில் வந்ததுனால எங்கெல்லாம் சுத்தமாக வந்து அந்த மைண்ட் செட்டே வரல. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் கூட முடியல. பக்கத்தில் என்ன போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தேன் சொல்லிட்டு. ஆனால் வந்ததுக்கு வந்து வேறு லெவல் ஒரு பிரிஞ்சு ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவங்க இன்னும் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியல. 2 வாட்டி நல்லா இந்த சைஸில் அவ்வளோ பிரிஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. இன்னும் வயிறாறு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நடக்க முடியுது. ஓகே, நம்ம அம்மன் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே போய் ஸ்விம்மிங் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். நீங்கள் போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக இப்போ இந்த பக்கம் மலையோட விளிம்புலேயே தான் நடந்து போயிட்டுருக்கோம். எட்ஜில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை டவுனு. நம்ம நடந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து அப்படியே வந்து இந்த சைடில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோடுன்னா அந்த வழி போகிற வழி. ஆக்சுவலாக அடுத்த ஃபால்ஸ் சவுண்டும் கேட்குது. இதுதான் நீங்கள் கீழே வந்து பார்த்துருப்பீங்க. கீழே வந்து மலையை காமிச்சிருப்போம் நாங்கள். அவன் சும்மானா சொன்னான். அப்போ இந்த மலை மேலெலாம் ஏறணும் நான் சொன்னேன். இல்லை கீழே தானே ஃபால்ஸ் சொன்னேன். நம்ம வினோத் ஆல்ரவுண்டர் வினோத் சொன்னதான் கரெக்டாகி போச்சு. டாப்புக்கே வந்துட்டோம். மலையோட டாப்பு 3 hours ட்ரெக்கிங் பண்ணுவோம். ஆக்சுவலாக நாங்கள் அங்கேயும் ரிட்டர்ன் போயிடலாம் தான் பார்த்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணி கஷ்டப்பட்டு வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு மனசே இல்லை. அதனால தான் வந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தானே போயிடலாம். அங்கே ஸ்விம்மிங் ஏரியாவாக இருக்குது. நான் ஸ்விம்மிங்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்டர் வாட்டர் ஷாட்லாம் கொஞ்சம் எடுக்கலாம். அந்த இடத்துல அங்கே எடுக்க முடியாது. இங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ 1 hour எக்ஸ்ட்ராவாக பரவாயில்ல 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு குளிச்சுட்டு தான் போகிறோம். அதோட எப்போ வரும்னு தெரியல சொல்லிட்டு தான் உள்ளே வரோம். ஃபால்ஸ் வந்துட்டோம். நம்ம தூக்கி போனோம் ஃபால்ஸில். ஒரு பிரம்மாண்டமா ஃபால்ஸ். பிரம்மாண்டமா ஃபால்ஸ்.
அடிக்கடி இது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம்லாம் இருக்குது. சரி இந்த பாறை நான் கீழே பார்த்துனா இந்த பாறை ஆமாம் ஜோ மேலே இருக்க பாருங்க. அப்படியே வந்துட்டோம். அப்போ இதான் அம்மன் கோயில் நினைக்கிறேன். க்ளோஸ் இந்த பாறை பைக்கு தண்ணி போட்டோ எடுக்கணும். ஓகே ஃபால்ஸ் வந்தாச்சு. ஜாலியாக ஆக்சுவலாக ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஐயோ ஐயோ சம்மாடுறேன் அவனுக்கு. கடைசியாக வந்தோம் யாரா அது? கடைசி யாரா வந்தது? யாரா இருக்கலாம் அடி வந்து
நம்ம ஃபால்ஸோட டாப்பில் போய் அந்த தண்ணி வர்றது எப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயே ஏற முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி ஏற தான் போகிறோம். மேலே போயிட்டு இப்போ காட்டுறோம் பாருங்க. மியூசிக் குகை இருக்குடா உள்ள என்னத்தே. ஆமாம், சரி வந்து பார்ப்போம். जल प्रवाह पावितस्तरे गले वलम्ब्यलम्बिताम्बुजङ्गं कपालिकामट्टमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः सम्भ्रमब्धमन्निलिम्पलज्जरी विलोलवीचि वल्लरी विराजमान. ஃபால்ஸோட டாப்ல இருக்கும். மேலே ஏற முடியும் எதிர்பார்க்கவே இல்லை. பத்திரம் அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். பயங்கரமா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கு. ஃபால்ஸோட டாப்ல தண்ணி வர இடத்த பார்க்கறதுக்கு தொண்டை வேறு கட்டிச்சு கோட்டில். தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் மழை வேறு பெஞ்சு வந்து தண்ணியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. செம்ம ஃப்ளோவாக இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக இப்படியே போனால் அந்த போயிட்டே இருக்கலாம் போல. பயங்கரமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஃபால்ஸோட டாப்பில் நின்றுருக்கேன். இது கீழே போகிற தண்ணி தான் வந்து ஃபால்ஸு. இது கீழே தான் வந்து குளிச்சுருந்தேன் விளாட்றோம். நம்ம பசங்களாவது நிற்கிறாங்க. ஓகே, நம்ம பையன் கீழே இறங்கிட்டான். நானும் அப்போ கீழே ஆகணும். இறங்கிட்டு வந்து டைம் அடிச்சு கிளம்ப வேண்டியதான். சும்மா ட்ரை பண்ணலாம் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஏற முடியும் நினைக்கவே இல்லை. பசங்க நல்லா ஏறி வந்தோம். கொஞ்சம் மேலே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் தான் பண்ணியிருந்தேன். வரோம் ஃபால்ஸ் கீழே போய் கொண்டு இங்கேருந்து தெரியும் நினைக்கிறேன். பசங்களாம் கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த தண்ணியை வந்து பைப் போட்டு அப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தண்ணி இதான் ஃபால்ஸ் கீழே விழுது பாருங்க. வந்து ஃபால்ஸு தெரியல. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிளம்பி தான் ஆகணும். நான் அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா சுத்தமாக இங்கேருந்து வெளியே போக முடியாது. ஓகே, நான் போகலாம்.
जलाधवी गगनचर प्रवाह पावितस्तरे घलेवलम्ब्यलम्बिताम्बुजं कुङ्कुममालिकां नमट्टमट्टमन्निनादमट्टमर्वै चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिव जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनञ्जलि विलोलवीचि वल्लरी विराजमानमोदरी धगद्धगद्धगज्ज्वलल्ललाटकट्टभावके किशोरचन्द्रशेखरे रतिपुमिच्छरम् ஓகே, இப்போ தான் குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாக வேர்வை. அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் பார்த்தா ஏறிட்டே இருக்கும். நாங்களும் சுத்தமாக முடியல. இப்போ தான் நினச்சேன் 25% வந்திருப்போம் நினைக்கிறேன். வரும்போது இங்கே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருந்து ஜாலியாக இறங்கிட்டோம். ரிட்டன் ஏறும்போது சுத்தமாக முடியல. ஸோ எதிர்பார்க்காதது திடீர்னு ஒன்று இடியோட செம்ம மழை பெஞ்சிருந்துட்டு, அதனால தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரீனிஷாக தெரியும். ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம க்ரீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறானே தெரில. மிச்சம் இது 2 கிலோமீட்டர், மறுபடியும் 2 கிலோமீட்டரா? ஞாபகம் இருக்கா? காலைல வரும்போது காமிச்சிருப்பேன். இப்போ தான் இங்கே ரீச் ஆகிருக்கோம். நிறைய போக வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே தண்ணி ஓடி குப்பைலாம் வாரம் ஒதுங்கிருக்கு பாரு. எப்படி இல்லை? அங்கங்கே சிவன் கோயிலை தாண்டுறோம். இப்போ தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் இறங்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சுதாரிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நான் சுதாரிக்கிறமோ இல்லையோ, எங்கே அந்த கேமராமேன் ஒருத்தர் இருப்பார், பை தான் அவர்கிட்ட இருக்குது. கேமரா என்கிட்ட தான் இருக்குது. மொக்க பண்ணுறது வேலையை பற்றி தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் கொடுக்குது. வழியாக அந்த லாஸ்ட்டு ஸ்லோப்பு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கீழே லாஸ்ட்டுலாம் போகுது. இதை தாண்டிட்டா நாங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. ஆனால் மழை பெஞ்சனால வித்தியாசமான லைட்டிங் இருக்குது இந்த இடத்துல. சீக்கிரமே இருக்கிற மாதிரி இருக்குது. மணி 5 தான். அது சீக்கிரமே இருக்கிற மாதிரி இருக்குது.
பயங்கரமாக க்ரீன்ஸாக இருக்குது. க்ரீன்ஸ் நம்ம சேனல் லாங்குவேஜ் சொல்லணும்னா க்ரீன்ஸாக இருக்குது. ஒரே எங்கே பார்த்தா க்ரீன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மலை தெரியுதுங்களா, அதோட டாப்புக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% இறங்கிட்டோம். இந்த எல்லை சாமி கிட்ட வந்தாச்சு. ஓரளவுக்கு சீக்கிரமாக தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 5:15 மணி. ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் பைக் கிட்ட ரீச் ஆகிடுவோம். பார்ப்போம். அந்த சதாசிவா கோனா ஃபால்ஸ் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு கண்டிப்பாக இந்த எல்லை சாமி தான். அது வந்து இந்த மாற்றம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து அந்த சிவன் கோயில் ஒன்று காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த விநாயகர் வன விநாயகர் போர்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்த்திங்கன்னா அந்த வீடுங்க, ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் வரும். அது 4th. அங்கேருந்து போனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து டவுன் இறங்கி வன விநாயகர் கோயில் வந்துடும். பார்க்கிங் வந்துட்டோம். அப் டவுன் வந்து டோட்டலாக 16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு வந்து 16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். நிறையா பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். ஹெல்மெட் வேறு என்னாச்சு தெரியல, அதுதான் இப்போ மழையில் ரீச் ஆகும். ஹெல்மெட்டே காணும். பயங்கரமாக ஒரு தீ வந்துச்சாலும் பார்த்தா எல்லாமே அதாவது கண்ட்ரோல்டு ஃபயர் தான். கொல்லிமலையில் பார்த்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. பயங்கரமாக எரியுது. காட்டு தீ மாதிரி எரிஞ்சுங்க கிடக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா புகை மண்டலமாக இருக்குது இடமே. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல.